இதயம் wishes you a very happy new year. பீகாரில் பிபிஎஸ்சி தேர்வின் வினாத்தாள் கசிந்ததாக தேர்வர்கள் குற்றம் சாட்டியதை அடுத்து பீகாரின் காந்தி மைதானத்தில் ஜன் சுராஜ் கட்சியின் நிறுவனர் பிரசாந்த் கிஷோர் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி நடத்தி வருகிறார். இந்நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், அந்த போராட்டம் அரசியல் சார்பற்றது, இது எனது கட்சி அடையாளத்தின் கீழ் நடத்தப்படவில்லை. 51 இளைஞர்கள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை வழிநடத்தும் யுவ சத்தியாகிரக சமிதி என்ற அமைப்பை உருவாக்கினர். அதில் நான் ஒரு அங்கமே என கூறினார். 100 எம்பிக்களை வைத்துள்ள ராகுல் காந்தி 70 எம்பிக்களை வைத்திருக்கும் தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட அனைவரும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளுக்கு கோரிக்கை வைத்தார். நீங்கள் எங்களை விட மிக பெரியவர்கள், உங்களால் காந்தி மைதானத்தில் 5 லட்சம் மக்களை ஒன்று திரட்ட முடியும். பீகார் இளைஞர்களின் எதிர்காலம் ஆபத்தில் உள்ளது. புதிதாக உருவாக்கப்பட்ட OSS அமைப்பில் 51 உறுப்பினர்களில் 42 பேர் இந்த போராட்டத்தை தொடர முடிவு செய்துள்ளோம். மாணவர்களின் நலன்களுக்காக ஒரே குடையின் கீழ் ஒருங்கிணைந்துள்ளோம். பீகார் மாநில அரசில் அங்கம் வகிக்கும் பாஜகவினருக்கு இதை பற்றி பேச தைரியம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. ஆனால் அவர்களில் யாராவது மனசாட்சி வழி நடந்தால் அவர்களையும் வரவேற்கிறோம் என பீகார் மாநில அரசுக்கு எதிராக பாஜக, காங்கிரஸ் என்றில்லாமல் அனைத்து கட்சியினருக்கும் பிரசாந்த் கிஷோர் அழைப்பு விடுத்துள்ளார்.